இயேசு பெரியவர் என்கிற தலைப்பிலே நாம் வேதத்தை தியானித்து வருகிறோம். யோனாவிலும் பெரியவர் என்கிற தலைப்பிலே கடந்த 2 வாரங்களாக நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்டோம். 3ஆம் அதிகாரத்திலே மிகப்பெரிய மனம் திரும்புதல் நினிவேயிலே வந்தது. 2ஆம் அதிகாரத்திலே யோனாவுக்குள் ஒரு மனம் திரும்புதல் வந்தது. ஆகையால் தண்டனைக்குள்ளானவன், அழிவுக்கு நேராக சென்றவன், பாதாளத்தின் வாசலிலே நின்றவன் அங்கிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு வல்ல தேவனுடைய பூரண சித்தத்திற்கு நேராக திருப்பப்பட்டான். நினிவேக்கு அனுப்பப்பட்டான். நினிவே மகா பெரிய பட்டணம், 3 நாட்கள் பிரயாண தூரம். 1 நாள் பிரயாணம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். ஒரே ஒரு வார்த்தை தான், இன்னும் 40 நாட்களுக்குள் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், ஏனென்றால் உங்களுடைய வழிகள் பொல்லாதவைகளாக இருக்கின்றன என்று சொன்னான். ஆனால் இதை கேட்ட நினிவே மக்கள் தேவனுக்கு நேராக திரும்பினார்கள். கூட்டமாய் திரும்பினார்கள். 1-to-1 இவாஞ்சலிசம். பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொன்னார்கள், தேவ கோபம் வெளிப்பட்டு இருக்கிறது, நாம் மனம் திரும்ப வேண்டும். பக்கத்து வீட்டாரிடத்தில் சொன்னார்கள், தேவன் நல்லவர், ஆனால் இப்பொழுது அவருடைய நியாய தீர்ப்பு பட்டணத்தின் மேல் வந்திருக்கிறது, ஆகையால் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஸோ தட்ஸ் கால்ட் ரிவைவல். அதுதான் எழுப்புதல். ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லி, ஒருவர் ஆறுதல் சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிலைப்படுத்துவது தான் சபைக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பிரமாணம். இது வரும் பொழுது எழுப்புதல் வரும். அது இல்லாமல் பெரிய கூட்டங்களிலே எழுப்புதலை வேதம் சொல்லவில்லை. இட்ஸ் ஸ்டார்ட் வித் ஒன் மேன், கோ ஃப்ரம் ஒன் மேன் டு another man. இட்ஸ் லைக் எ ஃபயர். ஒரு அக்கினி ஒரு இடத்திலிருந்து எப்படி பற்றி போகிறதோ அப்படி பற்றி போக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு எழுப்புதல் வரும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம் சாரமுள்ளதாக, உப்புள்ளதாக அது கட்டப்படும், வெளிச்சமுள்ளதாக அது கட்டப்படும். இல்லை என்றால் அநேகர் கொள்கை கூறியே பிரிந்துட்டார் என்று அண்ணன் எபில் ஜெபசிங் பாடினபடி வருவார்கள், செல்வார்கள். people look at the external things, people look at the external appearance, not the truth of Christ. கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை அறியாத சபைகள். அதனால்தான் யூரோப் இன்றைக்கு தலைகீழாக சென்று கொண்டு இருக்கிறது. nobody there to lift up the word of God. ஏராளமான சபைகளை தோற்றுவித்து ஏராளமான மிஷனரிகளை உலகமெங்கும் தந்த கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்படுகிறவைகள் கூட இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றன. பிகாஸ் த சர்ச் லாஸ் இட்ஸ் சால்ட். சபையானது சாரத்தை இழந்து விட்டது. ஆனால் நினிவேயில் மக்கள் மனம் திரும்பினார்கள். முழு ஜனம், பெரியவர்கள், சிறியவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் என்று அல்லாமல் தேசத்தின் ராஜா உட்பட மனம் திரும்பி கட்டளை கொடுக்கப்பட்டது. எல்லோரும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார வேண்டும். தங்களை தாழ்த்தி, தங்கள் வஸ்திரங்களை, உயர் வஸ்திரங்களை களைந்து, தாழ்மையின் உருவம் எடுத்து அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்கிற கட்டளை பிறந்த பொழுது தேசம் தாழ்த்தியது. தேவன் தாம் நினைத்திருந்த நியாய தீர்ப்பிலிருந்து திரும்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய முழு செய்தியையும் நான் போன பதிவிலே அப்பாசியாவில் பிரசங்கித்தேன். ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் கேட்கலாம். அதனால் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று. They repent from their evil ways. Doesn't matter who says that. They repent. சென்ற வாரத்தில் சொன்னேன், நினிவே பொல்லாப்பினால் நினைந்திருக்கிறது, அவருடைய நினைவுகள் பொல்லாத நினைவுகள் என்று சொன்னேன். இப்பொழுது அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். மனம் திரும்புதல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Turn your hearts towards the kingdom of God. தேவனுக்கு நேராக திருப்புங்கள். உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். தீங்கை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பொல்லாப்பை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒருவரை பார்த்து அழகாக சொல்லிவிடலாம், பாவ காரியங்களுக்கு பயப்படுவானேயானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. இப்படி அவர்கள் திரும்பினார்கள். ஆகையால் வசிப்போம். தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, God look at their works. Important, very important. Look at their works. அவருடைய கிரியைகளை பார்த்தார். Not the வசனம் எல்லாரும் சொல்லிடலாம். Children comes and say the word of God, but it is in their works. அவருடைய வாழ்க்கையிலே கிரியையில் இருக்கிறதா? இல்லைனால் பவுல் சொல்லுகிறார், நீங்களும் பாடுங்கிற பிள்ளை குழந்தையை போல் தான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு மாமிசத்தை தர விரும்புகிறேன் என்று சொல்லி. நிறைய நம்பர் 1 பைபிள் கியூஸில் நம்பர் 1 வாங்கினதெல்லாம் வாழ்க்கையை இழந்து நிற்குது. பிகாஸ் they see that as a competition. It's not the competition, it's life. அது வாழ்க்கை. அவர்கள் கிரியையை பார்த்தார்.
டுடே காட் வில் லுக் அட் யுவர் ஒர்க். ஆண்டவர் வாழ்க்கையை தான் பார்ப்பார். we cannot be a traditional Christians. This is not the way of God. சபைக்கு போகிறோம், வேதம் வாசிக்கிறோம், தவறாமல் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறோம். these all fundamentals. இவைகள் நீ கர்த்தருடைய வழியில் இருக்கிறாய் என்பதற்கு ஆதாரம் அல்ல. you have conviction of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ள என்ன செய்வார்? நடத்துவார். and he convict you. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து you have conviction every time. அந்த கண்டிப்பு உள்ளே இருக்குதா? ஓ இது தவறு என்று உள்ளே இருந்து ஒரு கன்விக்ஷன் வருதா? அதான் ஆவியானவரின் அடையாளம். people says tongues. no, அதல்ல. அது அவ்வப்போது நடந்தது. அது வரங்களில் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அடையாளம் கன்விக்ஷன், கண்டித்து உணர்த்துகின்ற சத்தம் உங்களுக்கு உள்ளாகவே கேட்கப்பட வேண்டும். நினிவேயின் மக்களுக்கு கேட்டது. தேவன் மனஸ்தாபப்பட்டார், தேவன் இறங்கினார். இப்போ 4வது அதிகாரத்துக்கு போகிறோம். இட் இஸ் அ கண்டென்ஷன் பிட்வீன் ஜோனா அண்ட் காட். தேவனுக்கும் யோனாவுக்கும் இடையே ஏற்பட்ட உரையாடலை இப்பொழுது பார்க்கிறோம். என்ன ஆண்டவர் சொன்னார்? நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அதை தான் நீ சொல்ல வேண்டும், அதை தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது நினிவேயின் மக்கள் மனம் திரும்பினபடியினால் தேவன் அதை செய்யாதிருந்தார். ஆண்டவரே, இதை சொல்கிறதுக்கு தானே என்ன நான் கடலுக்கு அடியில் போய் படுக்க போட்டவனை தூக்கி எடுத்து மீனின் வாய்க்குள்ள கொண்டு போய் போட்டு இதுக்கா என்ன கொண்டு வந்தீரு? அநேக நேரங்களிலே நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள், நீங்கள் எழுதி வைத்து ஜெபித்த காரியங்கள் நடக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா பெரிய தீர்க்கதரிசி, தேவனால் அழைக்கப்பட்டுத்தான் வந்தான். ஆனால் நினிவே கவிழ்க்கப்படவில்லை. God is loving the people. தேவன் ஜனங்களை நேசிக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை நேசிக்கின்ற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. மனம் திரும்பும் பொழுது நம்மளை வாரிக்கொள்கின்ற அநாதி சிநேகம் அவருடையது. அதுதான் நினிவேயில் நடந்தது. அந்த நாட்களில் யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. தாங்கள் தேவனிடத்தில் கட்ட மேன்மைகளை வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், யூதர்கள் மூலமாக இந்த ரட்சிப்பு உலகமெங்கும் வருகிறது என்று சொன்னார். அந்த திட்டத்தை அவர்கள் வெறுத்தார்கள். தேவனுடைய மேன்மை வரும் பொழுது, தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது அதை தங்களுக்குரியதாகவே ஆக்கி கொண்டார்கள். அது ஆதி திருச்சபையிலும் இருந்தது. அதில் தான் தெசலோனிக்கேல பவுல் எழுதுகிறார், அங்குள்ள யூதர்கள் மற்றவர்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கு சுவிசேஷம் செல்லாதபடிக்கு எதிர்த்து நின்றார்கள் என்று சொல்லி தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் யோனாவுக்கு நினிவே மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விருப்பமில்லை. யோனாவுக்கு ஒன்று, நான் சொல்லுகிறது நடக்க வேண்டும், நான் சொல்லுகிறது என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. ஆகையால் என்ன வந்தது? வாசிக்கலாம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. எப்படி இருந்துச்சான்? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வாட் ஹேப்பன் லார்ட்? இட் டிஸ்பிளீஸ்ட் ஜோனா. he was furious now. அதோடு நிறுத்தினா பரவாயில்ல. என்ன வந்துடுச்சு? அவன் கடும் கோபம் கொண்டு, அதான் பிரச்சனை. இப்போ he was so upset, so furious. கடும் கோபம் கொண்டு. நல்ல கவனிங்க, மீனின் வயிற்றுக்குள்ள போக முன்னாடி பயம். சொன்னாங்க தூக்கி போட்டுருங்க நான் செத்துடுறேன்னா, தூக்கி போட்டுருங்க நான் செத்துடுறேன். அது பயத்தினால் வந்த வார்த்தை. இப்போ கோபம், மிகப்பெரிய கோபம். இவ்வளோ பாடுபட்டு என்னை கொண்டு வந்து நான் மீன் வயிற்றுக்குள்ள பாடாப்பட்டு கடற்பாசிகள் என் தலையில் சுற்றி கண்டன, பேரலைகள் என் மேல் மோதிற்று என்றெல்லாம் சொல்லி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கொண்டு வந்து சொல்லி, ஆனால் நான் சொன்ன காரியம் நிறைவேறவில்லையே. அநேக நாட்களிலே வாக்கு கொடுத்தவர்கள் வாக்குவில் நிற்பது இல்லை. நம்பினவர்கள் நம்பிக்கையில் நிற்பது இல்லை. அதனால தான் அந்த பாடலை நான் பாடினேன். சுற்றத்தாரும் காலத்தில் கோலேந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் கோலேந்திட்டார், நம்பினோரும்
prophets will change. தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள்? மாறுவார்கள். நண்பர்கள் மாறுவார்கள். Sometimes husband change, sometimes wife change. That is highest extent. We don't want that. அது வேண்டாம் என்று சொல்லி தான் வசனங்களை பிரசங்கிக்கின்றோம். கிறிஸ்துவின் அன்புக்குள் தேவன் உங்களை அழைத்த, உங்களை குடும்பமாக இணைத்த நோக்கம் உண்டு என்பதை நிலைவரப்பட செய்கிறோம். பட் ஸ்டில் we see the failures. இன்னும் தோல்விகளை பார்க்கிறோம். மிக கோபம் வந்தது. He yelled at God. இன்னொரு வேதாகமம் அப்படி தான் சொல்லுகிறது. அவன் தேவனை திட்டினான். அது 2வது வசனத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அதை நம்ம தமிழ் வேதாகமத்தில் அப்படியே எழுதியிருக்காங்க, விண்ணப்பம் பண்ணினி. பட் இன்னொரு வேதாகமம் சொல்லுகிறது yelled at God. தேவனோடு கூட முறையிட்டான். நீங்கள் தான் சொன்னீங்க, அதுக்கு தானே என்னை அனுப்புனீங்க. 2வது வசனம் அப்படி தான் எழுதியிருக்கு, வாசிப்போம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நமக்கு தீர்க்க தரிசனமாக பேசணும். நான் ஊரில் இருக்கும்போதே நான் என்ன சொன்னேன்? என்னை கூப்பிட்டு போவாதான்னு சொன்னேன். அப்படி தானே? நிறைய பேர் சொல்கிறது அப்படி தான். ஊரில் இருக்கும்போதே சொன்னேன், நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கேட்டாரா பிரதர்? இருக்குல்ல, வந்த பிறகு பாடுற பாட்டு தானே. ஊரில் இருக்கு, அது இங்கே வந்து விட்டு அங்கே போன பிறகு சொன்னேன், இங்கே இருக்கும்போது சொன்னேன், போவாதான்னு சொன்னேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இங்கே வந்தாலும் பிரச்சனை, அங்கே வந்தாலும் என்ன செய்ய பிரச்சனை. இப்போ யோனாவுக்கு பிரச்சனை, நான் அங்கே இருக்கும்போதே சொன்னேன்லாவே, நீர் மோசமான ஆண்டவர், நீர் மாறிடுவீர், நாங்கள் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு சொன்னேன்ல, தூக்கி கொண்டு போட்டியறல. இல்லைங்க, நீங்கள் அநேக வேளங்களிலே கர்த்தருடைய அன்பை சந்தேகிக்கிறோம், கர்த்தருடைய திட்டத்தை சந்தேகிக்கிறோம், தேவ நடத்துதலை சந்தேகிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கோபத்திலையும் ஆண்டவரை பற்றி அழகாக சொல்கிறான் பாருங்க, வாசிப்போம். நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தரிசனத்துக்கு ஓடி போனேன். அதனால தான் நான் ஓடி போனேன். நீர் படாத பாடுபடுத்துவீர்னு எனக்கு தெரியும். என்னது செய்வீர்? என்ன படாத பாடுபடுத்துவீர். டக்குன்னு சொல்லுவீர், டக்குன்னு மாறிவீர், வீட்டுக்கு போகிற முடிய மறிச்சிருவான் பேர், போன பிறகு சுகம் கொடுத்து இன்னும் 15 வருஷம் கூடிரும் பேர். இது எங்கள் வேலை, இது பொல்லாத வேலை. ஓகே, அதனால் நீர் மாறிடுவே தெரியும். இவ்வளோ நாள் சகிச்சாச்சு, இப்போ முடியலான்ட்டு வரேன், அதனால் நான் ஓடி போகிறேன். கவனிங்க, கடைசி வரை நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இது புதிய ஏற்பாட்டு பிரமாணம். எத்தனை பாடுகள் வந்தாலும் ஓடிடணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரை பற்றி சொல்கிறான், நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறதுமான தேவன் என்று அறிவேன். I know about God. உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீர் எப்பவும் மனசு மாறிடுவீர். அதனோட முழு அர்த்தம் அதான். யூ கேன் ட்ராப் அட் எனி மூமெண்ட் ஃப்ரம் ஆங்கர் டு கம்பேஷன். கோபத்திலிருந்து மனதுருக்கத்துக்கு ஒரு செகண்டில் வந்துடுவார். ஒரு செகண்டில் என்ன செஞ்சுருவார்? வந்துடுவார் ஒரு நேரத்தில். அதனால தான் டாக்டர் புஷ்பராஜ் இப்படியாக ஒரு பாடலை பாடினார்கள். எல்லாரும் கள்ளன் என்று தள்ளினாலும் உம்முடைய சிலுவையின் அன்பு என்னை சேர்த்து கொள்ளுமே. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை உம்முவை பிரவாகத்தால் மீட்டிடும் என் சோழனாதா. உம்முவை பிரவாகத்தால் மீட்டிடும் என் சோழனாதா. கள்ளனாயினும்
சொல்லுவாங்க, இப்போ பலவீனம் ரொம்ப வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் வச்சுருக்கேன், ஆண்டவரே நான் படுத்திருக்கும் போதே என் ஜீவன் போயிடணும். That's the conditions of the many parents I know. நான் எங்கள் மட்டும் சொன்னேன், டோன்ட் வரி, தட் இஸ் த சாங். யார் கைவிட்டாலும் நம்மளை கைவிடாத ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை. தாய் தந்தை தாமரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை. தேசத்தை ரட்சிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் சொல்லுகிறார், யூ வில் டர்ன் இன் a moment Lord. ஒரு நிமிஷத்துல உங்களுடைய கோபம் மாறி நீங்க மனதுருக்கத்துக்கு வந்துடுவீங்க. அதனால தான் போக மாட்டேன்னு சொன்னேன். உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். 1வது வசனத்துல சொல்றான், இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். This is the second time he is echoing about his death. The 4th chapter. இந்த 4வது அதிகாரத்திலையும் முதல்ல என்ன தூக்கி போட்டுருங்க, நான் என்ன செஞ்சிடுறேன், செத்துறேன் அப்படின்னா. இப்போ கோபத்தில் சொல்கிறான், ஆண்டவரே என்ன தூக்கி என்ன செஞ்சிருங்க, என் உயிரை எடுத்துருங்கப்பா, நான் வாழ்வதை காட்டிலும். People doesn't understand God's plan. தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் சொல்லுகின்ற சாபத்தின் அறிக்கை இது. மரித்த லாசரவையும் உயிரோடு எழுப்பினவர் யோனாவிலும் பெரியவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் யோனாவிலும் பெரியவர். என்ன சொல்கிறான், வாட் இஸ் த மீனிங்? ஒன்று நினிவே மக்கள் சாகணும், இல்லைன்னா நான் சாகணும், நீனா நானா, அவ்வளோதான். either they have to die or I have to die. You can do. அதை செய்வதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவராய். 4 அதிகாரத்தில் முதல் தடவை ஆண்டவர் முகமாக பேசுகிறாரு. மலுமைகளை கொண்டு பேசினார். கர்த்தருடைய வார்த்தை தரிசனமாக உண்டாகி அவனை நினிவேக்கு அனுப்பினது. பட் now அவன் கோபப்பட்டு நான் சாகிறேன் என்று சொன்ன பொழுது God speak to him directly. அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். That is the first conversation of God to Jonah. நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ. பெரிய திட்டத்தை தேவன் பல விதங்களிலே பேசினார். மீனின் வயிற்றில் இருந்த பொழுது அங்கே ஒரு மனம் திரும்புதல் வந்து மீன் கக்கிற்று. இது எல்லாம் தேவனுடைய கிரியைகள், செயல்கள். பட் when he got anger, கோபப்பட்ட பொழுதோ ஆண்டவர் நேரடியாக வருகிறார். எதற்கு எரிச்சலாய் இருக்கிறாய்? இட்ஸ் கால்டு த இம்மீடியட் இன்டென்சிவ் இன்டர்வென்ஷன் ஆஃப் காட். உடனே வராரு, நேரடியாக வராரு. ஏன் எரிச்சலாய் இருக்கிறாய்? நீங்க எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறாய்? ஏன் எரிச்சலாய் இருக்கிறாய்? எரிச்சலாய் இருக்கிறது உனக்கு நல்லதோ? It's a life of prophet. Now God is dealing with the life of the prophet. Forget about Nineveh. நினிவே மறந்துடுங்க, நினிவே மக்களை மறந்துடுங்க, எழுப்புதலை மறந்துடுங்க. Now it's your life. இப்பொழுது உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஏன் எரிச்சலாய் இருக்கிறாய்? நல்ல கவனிங்க. What was the last time? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கடைசியாக எப்போ எரிச்சலாக இருந்தீங்க? நீ ஐ வாஸ் மெடிடேட்டிங். இதை நான் தியானிக்கும்போது நான் நினச்சி பார்க்குறேன், எப்போ கடைசியாக எரிச்சலாக இருந்தேன்?
that take me to the level of the death. நான் சாகட்டுமாங்கிற லெவலுக்கு எப்போ ஆண்டவரே நான் இருந்தேன் அப்படின்னு. Thank God I can't remember any incident. பெரிய பாடுகளை கடந்து வந்தாலும் கஷ்டங்களை கடந்து வந்தாலும், but I cannot remember that. Even that I was so bitter that I will die. ஆண்டவர் மேல் எரிச்சல், நினிவே ஜனங்களின் மேல் எரிச்சல். சாகிறேன், எல்லாரையும் விட்டுட்டு சாகிறேன். ஆண்டவர் கேட்டார், எதற்கு எரிச்சலா இருக்கிறாய்? இன்னைக்கும் உன் உள்ளார்ந்த மனிதனை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது யோனாவிலும் பெரியவர்ல, அதான டாபிக். லெட்ஸ் கம்பேர் டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும், இயேசு நெருக்கப்பட்டும், ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. He did not open his mouth. He was beaten, ஆங்கிலத்தில் அப்படிதான் எழுதியிருக்கு, and oppressed and afflicted. ஆனால் வாய் திறக்கவில்லை. You want the great truth in this morning? பலமான ஒரு சத்தியம் வேணுமா? அண்டர்லைன், வாயை அவர் திறக்கவில்லை. வாயை யோனாவை போல் அவர் திறக்கவில்லை. அதனால்தான் முழு உலக இரட்சகர் யோனாவிலும் பெரியவர். வாசிப்பா அடுத்தது. அடிக்கப்படும்படி, he is going to be beaten, அடிக்கப்படும்படி, கொல்லப்படும்படி, கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் தரிக்கிறவனுக்கு முன்பாக. நல்ல கவனிங்க, ஒன்று அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. மட்டன் கடைக்கு போனீங்கன்னா, பட்டணத்தில் நமக்கு அறுக்கிறதே தெரியாது, ஏன்னா வெளியே வச்சு அறுத்து தொங்க போட்டிருக்கிறது தான் தெரியும். கிராமங்களுக்கு போனீங்கன்னா ஒன்று அறுக்கும்போது இன்னொன்று வெளியில் இருக்கும், ஒன்று அறுக்கும்போது இன்னொன்று. அதை அறுக்கும்போது கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுவான், சத்தம் வெளியே கேட்காது, இது சத்தம் போடும். ஏன்னா அடுத்தது அதான் அது போக போகிற அந்த வேதனையை பார்த்து இந்த ஆடு என்ன செய்யும்? கண்ணீர் வடிக்கும். சில வேளைகள் அப்படி கண்ணீர் வடிக்கும். நாங்கள் ஆட்டுச்சந்தைக்கு ஆடு ஏற்றுவோம் கிராமங்களில். வண்டியில் ஆடுகள்லாம் ஏற்றி சந்தையில் கொண்டு போய் விற்பாங்க. அப்போ அந்த வீட்டில் போய் ஆட்டை பிடித்த உடனே ஓனருக்கு டியூட்டி ஓவர், ஹீ வில் பி கெட் பெய்டு. பணம் கொடுத்துட்டா என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். தூக்கி வண்டியில் போடுவாங்க. வண்டியில் போட்ட உடனே அந்த ஆடுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை எங்கேயோ கொண்டு போகிறாங்கன்ட்டு. அதுக்கு அப்போமே கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். அப்போமே கண்ணீர் அடிக்க கொண்டு போகிறாங்க அப்படின்னுட்டு. அந்த மரணத்திற்கு நேராக அவர் கொண்டு செல்லப்பட்ட போதும். இன்னொன்று, பெரிய மலை பிரதேசங்களில் வாழுகிற ஆடுகள், இப்போ நம்ம குளிர்காலத்தில் போட்டிருக்க உள்ளன் ஜாக்கெட்ஸ் இருக்குல்ல, அதை ஸ்ட்ரீட் பண்ணுவாங்க. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஜாக்கெட்ஸ், கம்பளிகள்லாம் எடுப்பாங்க. அதனுடைய அழகை குறைக்க போகிறான் இப்பொழுது. அது அழகாக புசுன்னு இருக்கும். ஆனால் என்ன செய்ய போகிறாங்க? கட் பண்ண போகிறாங்க. கட் பண்ணும்போது அது அப்படி நிற்குமா. இப்போ ஒன்று பார்த்தேன், ஜப்பானில் மிஷினே இருக்குது. இது உள்ளே விட்டு வெளியில் வரும்போது மொட்டையாக வந்துடும். இந்த உள்ளே விட்டு வெளியே வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக போகுது. அது வேறு வழி கிடையாது. பட் he did not make any, சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல. there is no voice. அவர் செகண்ட் டைம் அதில் அது வசனம் முடியும் போது அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். What a difference between Jonah and Jesus Christ in handling the pressure. அழுத்தத்தின் வேதனைகளின் பாதைகளை, மன துக்கங்களின் பாதைகளை ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணதை யூ see that? அதனால தான் யோனாவிலும் பெரியவர். லுக் அட் ஜீசஸ். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நிற்க, யோனா போன்ற பெரிய சாட்சிகள் நிற்க, ஓட்டத்தை தொடக்கிறவரும் ஒடிக்கிறோமாகிய
இயேசுவை நோக்கியே ஓடக்கடா. நிறைய பேர் கணவர் கல்யாண வீட்டில் அற்புதம் செஞ்சாருன்னா தெரியுது, இல்லைன்னா குருடனின் கண்களை திறந்தார். லுக் அட் ஜீசஸ், லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. யோனா 4:5. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் பட்டணத்திற்கு சம்பவிக்க போறதை தான் பார்க்கும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். He was sitting there and try to see the judgment of God. ஆண்டவர் பார்க்குறாரு, குடிசையில் உட்கார்ந்துருக்கான். இல்லைங்க நீங்கள், இட்ஸ் ஓகே, குடிசையில் இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்தான்னா போதும், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நான் +2 2000 முடித்தேன். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது. நாங்கள் ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்தோம், கரண்ட் இல்லாத வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் கூடவே இருந்தார். அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறோம். தேவ கிருபை தான் பெருசு. எல்லாம் now people are struggling in many things. எதை இழந்தாலும் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பாருன்னா போதும். இல்லைங்க, அவன் குடிசை போட்டு உட்கார்ந்துருக்கான், அவன் மேலே வெயில் அடிக்குது. இரக்கமுள்ள ஆண்டவர், the compassion of God என்ன செஞ்சிச்சு வாசிங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கும், அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். கோபம் எப்படி வந்துட்டு? இதுதான் கர்த்தருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. கோபத்தில் சாவணுங்கிறான், ஆண்டவர் அவனை மகிழ பண்ணுகிறார். அதாங்க ஆதி கிறிஸ்தவத்தின் பாட்டே தான். பலி தப்பி நான் தீரிந்தே, பாவ பலி அதை சுமந்தலைந்தே. பலி தப்பி நான் தீரிந்தே, பாவ பலி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. Very happy that God has provided the shelter. ஆண்டவர் நல்ல ஒரு கூடாரம் போட்டு தந்து விட்டார் என்கிறது கோபத்தை தலைகீழாக மாற்றிவிட்டது. நல்ல கவனிங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 30:5 வாசிப்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே, that is experience, spiritual experience. சாயங்காலத்தில் அழுகை, அதிகாலையிலே அதை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. அதே போலத்தான் அவன் பெரும் கோபத்தை ஆண்டவர் ஆற்றும்படியாக
அவனுடைய ஆவிக்குரிய வியாதி மாறி மறுபடியும் சந்தோஷம் உண்டாகும்படியாக தேவன் ஒரே நாளிலே ஆமனுக்கு செடியை வரவிட்டார். God can't do it at a moment. நீண்ட நாள் காத்திருந்து 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 நீங்கள் இளைத்து போகலாம். தேவனுடைய நேரம் வரும் பொழுதோ in a moment God can do it. That's God's power. அது தேவனுடைய வல்லமை. அதனால் இப்போ ரொம்ப கம்ஃபர்ட் வந்துடுச்சு. என்ன நடக்குதோ நடக்கலையோ, நமக்கு ஆமணக்கு செடி வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், உட்காந்துடலாம். கொஞ்ச நாள் அப்படி விட்டுருப்பார், கொஞ்சம் நேரம். இப்போ தான் குவைத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க, அதனால் கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டு, கூடாரத்துக்குள்ளே இருக்கட்டு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கூடாரத்தை கலைப்பார். அதனால தான் ஃபாதர் பாடும்போது, கட்டுகிறவரும் நீதான் ஐயா, காயம் கட்டுகிறவரும் நீர்தான் ஐயா, காயப்படுத்துகிறவரும் நீர்தான் ஐயா. ரொம்ப சொகுசு வந்த உடனே ஆண்டவர் பார்த்தார், இப்போ கொஞ்சம் கோபம் போயிட்டு இனிமே ஆளை அடுத்த லெவலுக்கு என்ன செஞ்சு போனோம், கொண்டு போகணும். நீ ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுக்கு இல்லை, வா டெண்டை கொஞ்சம் கலைப்பார், வா கூடாரம் கலைக்கப்படும். உன்னுடைய நீ இதுதான் ரொம்ப சொகுசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, கம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். அரணை விட்டு வெளியே வா. தாவீது அப்படி தான் தூங்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், அரணை விட்டு வெளியே வா, கம் அவுட். ஐ வில் டெல் யூ, that is the another sign that you are in God. God is stretching you out of your comfort zone. That is the another sign that you are living a godly life. God is moving in your life. தேவன் உன் வாழ்க்கையிலே அசைவாடுகிறார், உன்னோடு கூட இருக்கிறார். God always take you out of comfort zone. நல்ல கவனிங்க. நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது, பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, நல்ல பணம் வருது, வீடு நல்லா இருக்குது, எல்லாம் சூப்பர். கவலையே இல்லைன்னா உனக்கு விசுவாசமே தேவையில்லை. அப்படிதானே? விசுவாசமே தேவையில்லை. எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோம்? எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோம்? தேவன் கூட்டை கலைக்கும் போது தான் என்ன வேலை செய்யணும்? விசுவாசம் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். Yes, when God is stretching you out of the comfort zone, there the faith works. அங்கேதான் விசுவாசம் வேலை செய்கிறது. எப்படி இருக்கிறான் இப்போ? எப்படி இருக்கிறான்? அதனால ஆமனுக்கு செடி ரொம்ப சொகுசா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப நல்லது. இப்போ கூட்ட கலைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக வரும்போதே அலர்ட் ஆயிரும், நம்ம ஆள் பொல்லாதவர் அப்படின்ட்டு. நான் நிறைய நேரம் அப்படி அலர்ட் ஆயிருக்கேன். நீர் பொல்லாதவருவே, யோனா மாதிரி ஒன்று சொல்லுவியரு, கொஞ்சம் சந்தோஷப்பட்டால் உடனே வச்சிருவியரு, அப்படி தானே? உடனே. ஸோ தட்ஸ் God's way, பட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல். தேவன் அசைவாடுகிறதும் தேவனுடைய பாதைகளும் அற்புதமானவைகள். அடுத்த மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். தேவன் என்ன வந்துட்டு கடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். என்ன பிரதர் வாழ்க்கை, ஒரே அரிப்பா இருக்கு, தாங்க முடியல. அதுதானே? மாறி 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 அதான் கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகி ஆன்னு பெருமூச்சு விட்டேன், அடுத்தாப்புல பூச்சி உள்ளே வந்துட்டு. பிரதர், இதான் வாழ்க்கை. பூச்சி வரதான் செய்யும். ஆனால் தேவன் தான் பூச்சி அனுப்புனார். மீன் அனுப்புனவர் தான் பூச்சியும் அனுப்புனார். மீன் அனுப்பும்போது பயங்கர சந்தோஷம், ஆஹா அப்படி பூச்சி கடிக்கும்போது. பட் அது பொல்லாத பூச்சி, ஒரே நாளில் அரித்து போட்டது. ஒரே நாள், ஒன் ஸ்ட்ரோக் அவன் கூடாரம் போச்சு. சூரியனும் அடிச்சிச்சு, பூச்சியும் வந்துச்சு, எல்லாம் ஒரேடியாக வாமோதனும், ஒரே நாள்லையா வரணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பெருமழை பெய்தது, காற்று வீசினது, பெருவெல்லம் வந்தது, ஆனால் அந்த வீடு என்ன செய்யலை? அந்த வீடு என்ன செய்யலை? அசையலை. ஏன்? அது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருந்தது. அதனால தான் வசனத்து மேலே நின்னா அசையாது. வசனத்து மேலே நின்னா என்ன செய்யாது? அசையாது. ஒரே நாளில் சூரியனும் வந்துச்சு, பூச்சியும் வந்துச்சு, ஆமனுக்கு செடியை அரித்து போட்டது. Everything has gone in one day. All the wealth has gone in one day. The prosperity gone in one day. Bank balance gone in one day. கூடாரம் ஆட ஆரம்பித்து விட்டது. ஆமனுக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று.
8வது வசனம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்டமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். சும்மா இருக்கேரா? சூரியன் தான் வந்துச்சு, பூச்சி தான் என்ன செஞ்சிச்சு, அரிச்சிச்சு. அதோட பிறகு இப்போ என்ன உஷ்ண காற்று வீசுது, காலையில் குளிர் காற்று வீசுது. அப்படி தானே? காலையில் குளிர் காற்று வீசுது, 1 டிகிரி ஐஸ் விழுது. Now we are getting ready with ஜாக்கெட்ஸு உள்ளன்லாம் என்ன செஞ்சிட்டோம், ரெடி ஆகிட்டோம். அதே மாதிரி அங்கே உஷ்ண காற்று, இந்த ஊரில் உஷ்ண காற்று எப்படி வீசுன்னு பார்த்துருக்கோம்ல. இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு ஆப்பனுக்கு செடி கீழே இருந்து நினிவே சாவுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீர் என்னத்தை விடுறியரு? நினிவேயை கவுக்கன்னா என்ன கவுக்க பார்க்குறீர் ஆண்டவரே? அப்படிதானே? என்ன கவுக்க பார்க்குறீர் ஆண்டவரே? நல்லா கவனிங்க. பொல்லாத தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் கேட்டார். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். தான் உயிரோடு இருக்கதை காட்டிலும். This is a third time. 3வது முறை சொல்லுகிறான், let me die. கூடாரம் வந்தபோது பயங்கர சந்தோஷம், ஒரே நாள்ல ஆமனுக்கு செடி வந்தபோது பயங்கர சந்தோஷம். அடுத்த நிமிடமே இன்ஸ்டெபிலிட்டி, விழுந்து 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 எழும்புகிற அனுபவம். மறுபடியும் தேர்ட் டைம் கெத்செமனே ஜெபத்தை காமிச்சேன். 3 நேரமும் அவர் அப்படியே ஜெபம் செய்தார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய. 3 times he is telling, I am die, I will die, I will die. It's his will. But Jesus given to the Father's will. How many of you ready to give into the Father's will? பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தான்? உன் சுய சித்தமோ தேவ சித்தமோ? என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே. அதனால தான் யோனாவிலும் பெரியவ. மறுபடியும் ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். Why are you so sad? ஆமனுக்கு புரிச்சு, ஏடா நான் தான் அதை ஒரே நாளில் விட்டேன், நீ உழைக்கவும் இல்லை, அதுக்கு என்ன செய்யவும் இல்லை, தண்ணி ஊற்றவும் இல்லை, ஒன்றும் இல்லை, விதை போடவும் இல்லை, நான் தானே தந்தேன், அதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறிய. வசிப்பான். அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லது. What is wrong, my God? This is a hot argument with God. Till death I will be like that. சாவர வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். நானும் மாற மாட்டேன் பிரதர். சாவர வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். யாருக்கு நட்டம்? நினிவேக்கு ஒரு நட்டம் கிடையாது. நினிவே மனம் திரும்பிட்டு, நினிவேயின் ராஜா மனம் திரும்பிட்டான், நினிவேயின் மக்கள் மனம் திரும்பிட்டான். அவன்லாம் நல்லா இருக்கான், நம்ம ஏன் பாடுபடுறோம்? நான் மரணம் வரைக்கும் இப்படி தான் இருப்பேன், என்ன மாற்ற முடியாது, நாய் வாழை நிமிக்க முடியாதுப்பாங்க எங்கள் ஊரில். அது மாதிரி தான் யோனா சொல்கிறார். இப்போ என்னாலும் மரணம் முடியும் அப்படி தான் இருப்பேன். எரிச்சல்னா எரிச்சல் தான், நம்ம கேரக்டரை மாற்றிடக்கூடாது. நல்லா கவனிக்க. So again God speaking. That's why அவர் கன்சியூமிங் ஃபயர், அவர் பட்சிக்கின்ற அக்கினி. இப்போ ஒரு பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. வாசிப்பான். அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயோ? ஆமனுக்காக பரிதபிக்கிறாயோ? எங்கள் அம்மா ஃபோன் பண்ணேன், 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். என்ன குழம்பு? மீன் குழம்பு. நல்லது, ஓகே. இப்போ நேற்று ஃபோன் பண்ணேன், என்ன குழம்பு? மீன் குழம்பு. வாட் இஸ் ஹேப்பனிங்? 4 நாள் வச்ச குழம்பு வச்சு ஓட்டுறியலா அப்படின்னேன். எங்கள் அம்மா சொன்னாவன், இந்த வீட்டில் ஒரு பூனை கிடக்கு,
அது மீன் இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கி. தட்ஸ் வை ஐ ஹாவ் டு அடாப்ட் டு த ஃபிஷ் ஆல்வேஸ். ஓகே, அதனால் நான் மீன் வாங்கி ஆகணும், இல்லைன்னா அது ஓன்னு கத்துது. பால் ஊற்றினாலும் திங்க மாட்டேங்கி. ஃபாரினில் நீ கொடுத்து பசங்க வச்சிருக்கீல, நான் வாங்கி கேட்டது ஒன்றையும் வாங்கி தரல, ஆனால் அது அழுவுதுன்னுட்டு கொடுக்கல. நல்ல கவனிங்க, செல்ல பிராணிக்காய் பரிதவிக்கிறவர்கள் உண்டு. அறியாத ஆமனுக்கு காய் பரிதவிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனை ஜனங்கள் நினிவேயிலே உண்டு. 20,000 பேருக்கும் அதிகமான மனுஷர் அழிந்து போகிறார்களே, அவர்களுக்காய் பரிதவியாமல் இருப்பேன். That is God. That's my God. அழியும் ஜனத்தின் அழுகுரல், நரகத்தின் அக்கினியிலே, அவியாத அக்கினியிலே அவிந்து கொண்டிருக்கிறவனுடைய அழுகுரல். கவனிங்க, அதனாலதான் மத்தேயுக்கு நேரம் திருப்பணும். பட்டணங்கள் தோறும் பிரசங்கித்தார், கிராமங்கள் தோறும் பிரசங்கித்தார். நாட் எனஃப், போதாது. ஆண்டவர் சொன்னார். வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். That's my God. ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறேன். ஆமனுக்காக பரிதவிக்கிறவன் உண்டு, ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறவன் யார்? அதனால் தான் யோனாவிலும் பெரியவர். அழிந்து போகின்ற வஸ்துகளுக்காக, அழிந்து போகின்ற காரியங்கள் கூடாரத்திற்காக பரிதவிக்கிறாயே, அழிந்து போகின்ற ஜனத்திற்காக பரிதவிக்கிறவன் யார்? ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறேன். 3 நாள் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறேன். பட்டணங்கள் தோறும் பிரசங்கித்து ஆயிற்று, கிராமங்கள் தோறும் பிரசங்கித்து ஆயிற்று. வியாதியஸ்தர்கள் குணப்படுத்தியாச்சு, ஹீலிங் தி சிக்னஸ். பட் the work was not enough. போதாது. வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனார்களும். பீப்புள் எப்படி இருக்காங்க? மேய்ப்பன் இல்லாத, நல்ல மேய்ப்பன் இல்லாத ஜனம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கரெக்ஷனும் கிடையாது, பலப்படுத்தலும் கிடையாது, ஆறுதலும் கிடையாது, தோய்ந்து போய் சிதறப்பட்டவர்களாயே. They are so weak. They don't know the truth. Nobody knows the truth and nobody dare to preach. அதனால தான் பவுல் சொன்னார், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? I have the letter from the mission. நான் அப்பாசியால சொன்ன எங்கேயும் சொல்கிறேன். ஜம்மு காஷ்மீரில் ருத்ருவான்னு ஒரு மாவட்டம் இருக்குது. இந்த கிறிஸ்மஸில் தான் முதல்ல ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு ஆத்மா. ஒரு மாவட்டம்னா எப்படி இருக்குன்னு தெரியும். திருநெல்வேலி ஒரு மாவட்டம், தூத்துக்குடி ஒரு மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், மிகப்பெரிய மாவட்டம். அதில் ஒரு சபை கூட இல்லை, ஒருத்தன் இப்போ தான் ரசிக்கப்பட்டிருக்கான். நாவ் நல்ல கவனிங்க, அந்த ஒருத்தனை தேடி ஒருத்தர் போனார்ல. அதனால தான் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறவரின் பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. Thank God I part of that ministry. And Bread of Life is part of that ministry. They find out one soul. அழிந்து போகிறவர்களுக்காய் பரிதவிக்கிறாய், ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறவர் அவர்தான் யோனாவிலும் பெரியவர். That's why all those old testaments are pushed away. பலவீனமானது தள்ளப்பட்டு பலமானது உண்டாக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை. So many people don't know this. போன வாரம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். In Christ we live, in Christ we move, in Christ we have our status.
கிறிஸ்துவுக்குள் நாம் அசைகிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் கட்டியெழுப்பப்படுகிறது. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, our status is in Christ. I see in WhatsApp people say putting status. ஹோட்டலில் இருந்தால் ஒரு ஸ்டேட்டஸ், 2 மணி நேரத்தில் ஹோட்டல் முடிஞ்சிடும், அது ஒரு ஸ்டேட்டஸ். அப்படி தானே? எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் யூரோப்பில், ஸ்டேட்டஸில் அவர் தான் மண்ணை. ஒரு நிமிஷத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். வெடிச்சாலும் ஸ்டேட்டஸ், அவர் ட்ரௌசர் போட்டாலும் ஸ்டேட்டஸ், அவர் பேண்ட் போட்டாலும் ஸ்டேட்டஸ். தேங்க் காட், எப்படி தான் அவர் விடாமல் செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அழிந்து போகிற ஸ்டேட்டஸ். பட் ஐ டெல் யூ, maintain your status in Christ, that will be holiness. அதான் பரிசுத்தம், அதான் பரிசுத்தம். நல்லா கவனிங்க. டாஸ்மார்க்கில் இருந்துட்டு தேவ பிள்ளை வந்துட்டு ஸ்டேட்டஸ் போட முடியாது, கல் எடுத்து அடிப்பான், இவன் வேதக்காரன் எங்கே வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு. அப்படிதானே? தட்ஸ் வை இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்களே என்று ஜனத்திற்காய் பரிதவிக்கிறான். நல்ல கவனிங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்த தெய்வ மனுஷன் சொன்னார், without thorough preparation never go to the pulpit. Give it to the next person who is ready. Maybe he is lesser than you. You can come to my home and see how many books and papers I have written and kept. ஏன்னா தொய்ந்து போடுகிற ஆடுகள் வருகிறது, சிதறப்பட்ட ஆடுகள் வருகிறது, 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிற பரிதபிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். Why they are coming? They are coming for the spiritual food, and you are the representative and responsibility holder for that. Unless you equip yourself, உன்னை நீனே தயார்படுத்தி கொள்ளாவிட்டால் எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள்? எப்படி தோய்ந்து போனவர்கள் பலப்படுத்தப்படுவார்கள்? எப்படி சிதறப்பட்டவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள்? With that compassion we should come here. All those ministers, பிரசங்கம் மாத்திரமல்ல, ஊழியத்தில் எங்கிருந்தாலும் சரி, you come with that vision that you are the comforter for the people. அதனால தான் சொன்னார், அறுவடையின் தேவன், அறுவடையின் தேவன் அறுவடைக்கு தம் ஆட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். தம்முடைய சீஷர்களை நோக்கி, நம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த வேலைக்காரனுடைய நிலைமை தான், அந்த வேலைக்காரனாக அழைக்கப்பட்டவன் தான் யோனா. ஆனால் இயேசுவோ இரட்சகராக அழைக்கப்பட்டவர்.